தெரிஞ்சோ தெரியாமலோ திருட்ட தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திருடன்னு ஒத்துக்கிற அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, ஆனா நேர்மையே இல்லாம திருட்டு தொழில் பண்றீங்க. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. நீ வந்து மேட்ரு பண்ணுவ, நீ வந்து சரக்கு அடிப்ப, நீ செக்ஸ் ஜோக் சொல்லுவ, கேட்டால் 10 நீ மாதிரி சொல்லுவேன். அந்த இடத்துல ஒரு எல்எல் இருக்கு. அப்போ அந்த எல்எல் நான் அந்த டைலாக்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு கதையை படித்து பார்த்தபோது என்ன தோணுச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு எனக்கு. வந்து அவர் சார் வந்து கதையை சொன்னது ஓரலாக சொன்னோடனே எனக்கு பிடிச்சிச்சு. நாங்கள் வந்து உங்கள் யூனிட்டுக்கு நடித்து காட்டிய போது பாண்டியருடைய கேரக்டரை நடித்து காட்டினீங்களா நீங்கள்? இப்போ நம்ம சில வாட்டி என்ன பண்ணிடுவோம்னா அடுத்த கேரக்டர் எங்கே போய் உட்காருதுன்றது சொல்ல மாட்டோம். ஏங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, அந்த இடத்துக்கு லைட் வச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்புத்துறை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் அந்நியப்பட்டது தான். எங்கே நடிக்க ஆரம்பிச்சிங்க அவ்வளோ லகுவாக ஈஸியாக? அதுதான் நான் சொன்னேன், நான் நல்லா நடிச்சிட்டேனா லவ்வாக நடிச்சிட்டேனான்னு நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லணும். அவ்வளோதான். அப்போ நான் என்ன புரிஞ்சுட்டேன், கமல் சார் மாதிரியான ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சொன்ன உடனே அதை வந்து அந்த இயக்குனர் நடித்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி நடிக்கலாம் அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துருங்க? அந்த கதையே அதில் எடுத்துக்கொடுன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து ஹானஸ்டாக நான் சொல்கிறேன், நான் வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நான் ஆகலை. நான் வந்து ஸோ வந்து அந்த கதாபாத்திரம் கேட்பு ஹோம்ஒர்க் பண்ணி 3 நாள் கோவாவில் வந்து லாட்ஜ் ரூம் போட்டு மோட்டோ வேலையை பார்த்து செஞ்சுச்சு. அந்த சமாச்சாரம் தான் எனக்கு இன்னும் வரல. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு கதையை படித்து பார்த்தபோது என்ன தோணுச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு எனக்கு. வந்து அவர் சார் வந்து கதையை சொன்னது ஓரலாக சொன்னோடனே எனக்கு பிடிச்சிச்சு. நாங்கள் வந்து ஐ டிடன்ட் டேக் டைம். நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேங்க, பெரியவங்களை கேட்டு சொல்கிறேங்கலாம் ஒன்றும் சொல்ல. நான் வந்து இமீடியட்டாக நான் சொன்னேன். சிம்பிளான ரீசன் அதில் வந்து ஒரு மேட்ரு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பிங்க் படம் பார்த்ததுனால தான் நேர்கொண்ட பாறைக்கு சரின்னு சொன்னேன். இல்லாட்டி நான் யோசிச்சிருப்பேன் நமக்கு வந்து தேவையா இந்த வேலையெல்லாம் நினச்சிப்பேன். பிங்க் படம் பார்த்தனாலே சம படமாச்சு அப்படின்னு வந்து ஒரு அதே தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சு, நல்ல மெசேஜ் இருந்துச்சு, இந்த கேரக்டருக்கான ஒரு வேல்யூ இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ சார் சொன்னால் மனோபாலா வந்து என்னப்பா ஒரு நாளைக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்தாலும் அது திருநாளாக இருக்கிற மாதிரி வந்து வெயிட்டாக இருந்துச்சு. அது ரெஜிஸ்டர் ஆச்சு. இது வந்து ஒரு 7-8 நாள் இருந்தாலும் படத்தில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமாக ரெஜிஸ்டர். அப்போ வந்து அந்த கதையில் வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணேன். எனக்கு உள்ள டேரக்டரோட பின்னணி பார்த்தேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு எந்த குழப்பமும் வரல, ஆல் ஃபைன். நான் இமீடியட்லி ஐசன். உங்களுக்கும் வெற்றிக்குமான கதை தானே இது ஆக்சுவலாக? அதுதான் மெயினாக இருக்கும். பட் அதை தாண்டி நிறைய பியூட்டிஃபுல்லான ஐட்டங்கள் இருக்குன்ற. அது வந்து ஒரு அம்மா பிள்ளைக்கான உறவு இருக்குது, ஒரு காதலன் காதலிக்கான விஷயம் இருக்குது, காதலி இந்த காதலனை வழி நடத்துறது இருக்குது, ஒரு மென்டாருக்கும் ஒரு சிஷியனுக்குமானது இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு பேரண்டிங்கான விஷயம் இருக்குது, அப்பா பையனுக்கான விஷயம் இருக்குது, நிறைய உள்ள விஷயங்கள் இருக்குது. மெயின்லி மேஜர்லி இட் இஸ் ஒரு கான்வர்சேஷனலாக இந்த நீங்கள் சொன்னது 2 கேரக்டர் தான். பட் வந்து எல்லாத்துக்கான ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உங்கள் யூனிட்டுக்கு நடித்து காட்டிய போது பாண்டியருடைய கேரக்டரை நடித்து காட்டினீங்களா நீங்கள்? எல்லாமே நடிச்சு காமிச்சேன் சார். நடிச்சு காமிக்கிறேன்றதை விட ஸ்டேஜிங்னு சொல்லுவேன். இந்த இடத்துல அவர் இந்த டைலாக் பேசுவார்ன்றதை சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால வந்து கேமராமேனுக்கு சொல்கிறப்ப கூட ஒரு அசோசியேட் ஸ்கிரிப்ட் படிச்சுனே இருப்பார். சார் இந்த டைலாக் இங்கே சொல்லி முடிச்சிட்டார்ல சார், முடிச்சுட்டு இந்த இதை ஃபைலை கட்டிட்டு இங்கே வந்து உட்காருவார் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேமராமேனுக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அப்போ நான் இங்கே உட்காரதுக்கு தனியாக லைட்டு பண்ணக்கூடாது. அப்போ நம்ம சில வாட்டி என்ன பண்ணிடுவோம்னா அடுத்த கேரக்டர் எங்கே போய் உட்காருதுன்றது சொல்ல மாட்டோம். ஏங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, அந்த இடத்துக்கு லைட்டு வச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. ஸோ நடித்து காமிக்கிறேன்னு சொல்கிறத விட அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றதை ஸ்டேஜிங் பண்ணி காமிச்சிடுறது தான். பட் அதர்வைஸ் இப்போ ஸ்பாட்டெல்லாம் வந்து சாருக்கு நடிச்செல்லாம் காமிக்கல. ஒரு விஷயம் பண்ணுவார், அது எனக்கு 90% கரெக்டாக இருக்கும், ஒரு 10% எனக்கு இல்லாத வேண்டியது வேணுன்றப்ப அதை நான் சொல்லுவேன். நான் சார் இதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லுங்கள் சார், இதை ஒரு 2 செகண்டில் சொல்லியிருக்கீங்களா, முடிஞ்ச ஒரு 1.5 செகண்டில் சொல்லுங்கள் சார் அதை அப்படின்னு. சார் 2 செகண்டில் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச ஒரு 3 செகண்டுக்கு இழுத்து சொல்லுங்கள் சார்னு சொல்லுவேன். இவ்வளோ தான் சொல்லுவேன். அது நின்று சார் இப்படி பாருங்கள் சார் அப்படி பாருங்கள் சார்னு சொல்கிற ஒரு அவசியம் வரல. அவங்களும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் ஒத்துக்க மாட்டார். ரொம்ப ஒரு திறம்பட்ட ஒரு கல்ச்சர்டான ஆக்டர் இருக்கார் அவருக்குள்ள. அதை வந்து அந்த ஆக்டர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கார், ஒழுங்காக ரிசீவ் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுதா அது? இல்லை, நான் வந்து நான் தான் பல பேட்டியில் சொன்னேன், ஒரு நடிகராக நான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ அப்பியர் இன் ஃபில்ம், வெதர் ஐ ஹவ் ஆக்டட் இன் ஃபில்ம் ஆர் நாட் வந்து உங்களை மூல எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஓகே, பாண்டே டன் வெல் அப்படின்னு. படம் பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க, அந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில முக்கியமான பிரமுகர்கள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரமுகர்லாம் பார்த்துட்டு இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு, உங்களுடைய கேரக்டர் நல்லா எஸ்டாப்ளிஷ், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க.
அது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பியரன்ஸாக வந்து எனக்கு எளிமையான என்னோட நோக்கம் இவ்வளோ தான் சார். நான் டே ஒன்லேருந்து நான் நினச்சேன் ஹெச் வினோத் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா ஐம் ஹாப்பி நினச்சேன். இவ்வளோ தான் நான் வந்து அந்த படத்தில். இங்கே வந்து எனக்கு வந்து தயாளன் சார் வந்து ஓகே ரைட் ஷார்ட் ஓகேன்ட்டாருன்னா எனக்கு ஹாப்பி. அவ்வளோ அப்பாடா நல்லோட. எனக்கு அதுக்கு பின்னாடி நான் யோசிக்கவே நம்ம வந்து அவார்டு வாங்க ரிவார்டு இந்த கேரக்டரில் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கொடுங்க சார், எப்படி பண்ணுறேன் பாருங்கள் சார், இம்ப்ரவைஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸே இல்லை, உங்களுக்கு என்ன சார் வேணும் இவ்வளோ தான், இது கொடுத்துட்டேன்னா சார் ஹாப்பி. அவ்வளோ தான். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு பெருசாக இல்லை. நான் நடிகராக என்னை வந்து இன்னும் தெரியல. நான் வந்து எனக்கே சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு சூப்பராக பண்ணேன் சார் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே வருமோ என்னமோ தெரியல. எனக்கு ஐ டோன்ட் நோ. நான் வந்து அவங்க எதிர்பார்த்ததை நான் செஞ்சேன். அது வந்து ஒரு கேரக்டராக மாறும்போது நடிப்பு தானே. நான் வந்து அது வந்து சிவானந்தம், ரங்கராஜ் பாண்டே கிடையாது. அதில் பேசுகிற பல விஷயங்கள் வந்து ரங்கராஜ் பாண்டே உடன்பாடு இல்லாத விஷயங்கள் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அது வந்து சிவானந்தங்கிற கேரக்டர். அதை சார் இமேஜினேஷன் பண்ண மாதிரி பண்ணார். என்ன இத்தனைக்கும் அது ஏற்கனவே வெளியான ஒரு படம், வேற ஒரு லாங்குவேஜில் முழுசாக வந்த படம். ஸோ அவர் மனசில் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் வரலாம். அப்போ நான் வந்து அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி டெலிவரி பண்ணேன்னா ஐ ஸ்டாப் தேர். இந்த சிவானந்தத்துடைய அந்த தோற்றம் வந்து உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தி இருந்ததில் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அதை? எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதுபோல் அந்த 72 எடுத்த படம் அப்படிங்கிறனால வந்து அப்பார சீன் அப்படிங்கிறனால அந்த துணியவே போட்டு விட்டாங்க. ஆமாம், திக்கான ஃபேப்ரிக். ஆமாம், திக்கான ஃபேப்ரிக். அது எல்லாமே சுற்றி இந்த பெல்ட்டு போட்டு எல்லாமே போட்டு நீங்கள் ஒரு பாத்ரூம் போகணுன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இருப்பாடுக்கிட்டு அவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஃபுல்லி பேக்கடு. அது காதல் லென்த்தியான ஷூ அந்த மாதிரிலாம் வெயிட்டான ஷூ எல்லாமே போட்டு அது வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததை நான் கவனித்தேன். அது வந்து அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. அது வந்து ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது வந்து என்னுடைய ஃபேமிலியிலேயே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் என்னுடைய ஓன் பிரதரே வந்து போலீஸுங்கிறனால வந்து அதுவும் வந்து எனக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து அது ரெடி ஆகிட்டு சார் ஷார்ட் அடி சார் வரலாம் சார் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே அப்படின்னு நமக்கு வந்து நம்ம பிரதரை மைண்டில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ப்ளஸ் இன் பர்சன் கெப்பாசிட்டி எனக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு பெரிய ரிகார்ட்ஸ் ஒன்று. எனக்கு பெருசாக எனக்கு பெரிய நான் வந்து ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி அவங்களே பாலியல் உணர்ச்சி செஞ்சு சாத்தாங்குளம் சம்பவமாக நடந்தால் கூட எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ரிகார்டு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பாடு எவ்வளவுன்னு எனக்கு பிரச்சனை தெரியும். நான் வந்து 27 வருஷமாக கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த பீட்லேருந்து நிறைய விஷயம் கிரைம் பீட்டு பார்த்தேன், போலீஸ்காரங்க கூட நான் பழகிருக்கேன். அதாவது நம்ம டிஜி கேடர்லேருந்து நான் ஒரு கான்ஸ்டபிள் கேடர் வரைக்கும் நான் எல்லாருமே பார்த்துருக்கேன், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஐ ரெஸ்பெக்ட் தம் வெரி மச். எனக்கு அந்த மரியாதை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதான்டா போலீஸுங்கிற சினிமா மாதிரி இல்லை, மனசுக்குள்ளேயே எனக்கு அந்த போலீஸ் மேலே ஒரு பெரிய அதனால் எனக்கு ரொம்ப பெரிய ஆப்டாக எனக்கு வந்து சரியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து சார் வந்து முதல்ல கிளியராக பிக்சரைஸ் பண்ணிட்டார். இந்த சிவானந்தம் இதுதான் பேச போகிறார், நீ இதை சொல்ல போகிற. எனக்கு அது வந்து மைண்டில் வந்து பர்ஃபெக்டாக அடாப்ட் ஆகிடுச்சு. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்புத்துறை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் அந்நியப்பட்டது தான். எங்கே நடிக்க ஆரம்பிச்சிங்க அவ்வளோ லகுவாக ஈஸியாக? அதுதான் நான் சொன்னேன். நான் நல்லா நடிச்சிட்டேனா லகுவாக நடிச்சிட்டேனான்னு நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லணும். நீங்கள் நேர்கொண்ட பார்வை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதுலேயே அந்த ஃபியர்லாம் உங்களுக்கு இல்லையே, என்ன பார்க்க முடிஞ்சது? அடி கொஞ்சம் கொஞ்சம் அடி அடித்தாங்க, 70 அடித்தாங்க. நான் வந்து ஒன்மோர் எதுக்குயா ஒன்மோர் அப்படின்னா ஒன்மோர் பிள்ளை விட்டவே இல்லை நம்மளை. அது வந்து அது ஆல் கிரெடிட் கோஸ்ட். நான் வந்து சினிமாவில் வந்து 11 படம் பண்ணிட்டேன் மொத்தமாக. நான் வந்து ஹிந்தி படம் உட்பட இங்கே போல எல்லாமே சேர்ந்து ஒரு 11 படம் பண்ணிட்டேன். அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாம் வந்து டைரக்டரோடைய ஆர்டிஸ்டாக இருந்துட்டோம்னா பொழைச்சிக்கிடுவோம். நாம் ஓவராக பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சிக்கலாக. நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கௌதம் வாசுதேவனும் கமல் சாரும் வந்து இந்த வேட்டையாடு விளையாட்டில் பண்ணுறாங்க. அப்போ வந்து கமல் சார் எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது தெரியும், கௌதம் சாரும் பெரிய ஒரு டேரக்டர். ஆனால் அந்த 2 பேரில் ஒரு கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு கொஞ்சம் கேப் விழுந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து எனக்கு டேரக்டரோடைய படமா ஹீரோடைய படமா அப்படின்னு. அப்போ வந்து கௌதம் சார் பேட்டி தான் சொல்கிறார், நான் அந்த கேப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் சாருடைய போக்குள்ளே விட்டேன். 2வது 3வது டே ஷூட்டில் வந்து சார் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இவன் வந்து கரெக்டாக தான் பண்ணான்னு சொன்னேன். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டாருன்னு. அவ்வளோதான். அப்போ நான் என்ன புரிஞ்சுட்டேன், கமல் சார் மாதிரியான ஒருத்தருக்கு டேரக்டரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸின்னு வரும்போது நம்மளெல்லாம் பச்சா அது வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறத உள்வாங்கிக்கும். நீ வந்து அதை வந்து அவர் சொன்னதை நீ பெர்ஃபெக்டாக செஞ்சால் போதும். நீங்கள் தனியாக ஒன்று பண்ணணும். நமக்கு வந்து தனியாக என்ன, நான் வந்து ஒரு 20-25 நாள் ஷூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் ஒரு 7 நாள் தான் பண்ணியிருக்கேன். அப்போ மிச்சம் ஒரு 18 நாள் ஷூட் இருக்குது. அப்போ இது என்னவா வருது, என்னவா போகுது, எப்படி வந்திருக்கு, எங்கே பிளேஸ், அதெல்லாம் அவர் படம் பார்த்து வச்சிருக்காரு. அப்போ நாம வந்து எனக்கு இது எப்படி வரணும் தெரியுமா அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸே கிடையாது. நீங்கள் இது சொல்கிறீங்களா சார், இதை நான் செஞ்சுறேன், இதை நான் பர்ஃபெக்டாக செய்ய முடிச்சேன்னா எவ்வளோ ஹாப்பி, அவ்வளோதான். ஸோ நடிகராக நான் வந்து அவ்வளோதான் பார்க்குறேன். நல்ல நடிகராக இருக்கிறேன் நான், காலம் சொல்லணும், பார்க்குறவங்க சொல்லணும். உங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சொன்ன உடனே அதை வந்து அந்த இயக்குனர் நடித்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி நடிக்கலாம் அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துருவீங்க? அந்த கதையை அதை எடுத்துக்கொடுன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நான் வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாலாம் நான் ஆகலை. நான் வந்து ஸோ வந்து அந்த கதாபாத்திரத்தை கேட்பு ஹோம்ஒர்க் பண்ணி 3 நாள் கோவாவில் வந்து லாட்ஜ் ரூம் போட்டு மோட்டோ வேலையை பார்த்து சிந்திச்சு அந்த சமாச்சாரம் எனக்கு இன்னும் வரல. நான் வந்து அந்த கதை இட் டேக்ஸ் தட் அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம நீங்கள் சிவானந்தம்னு ஒரு கேரக்டர் வந்து உள்ளே இருக்குது.
அந்த கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய நீங்கள் விஷயம் எஸ்டாப்ளிஷ் ரங்கராஜ் பாண்டேவை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் ரங்கராஜ் பாண்டே தோன்றாமல் சிவானந்தம் தோன்றால் தான் அது வெற்றி. கரெக்ட். அங்கே நீங்கள் ரங்கராஜ் பாண்டே வந்தாருன்னா அது வந்து ஒரு மார்க் கம்மியாக போயிருது. நீங்கள் வந்து படம் முடிஞ்சு வரும்போது டைட்டில் ரங்கராஜ் பாண்டே போட்டாலும் இப்போ பாண்டே நல்லா பண்ணியிருக்காப்பான்னு சொன்னாலும் சரி. அங்கே நீங்கள் வந்து வக்கீலாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜெயிலராக தான் பார்க்கணும். அங்கே ஜெயிலர் தான் நிற்கணும். ஜெயிலர் இவ்வளோ ரூடாக இருக்கிறானே, இவ்வளோ மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு நினச்சா தான் சந்தோஷம். ரங்கராஜ் பாண்டே எப்படி நினைச்சாரு அப்படிங்கிறது எனக்கு சரியாக இருக்குது. அப்போ நான் வந்து அந்த கேரக்டருக்கே அதில் வந்து தேவை நினைக்கிறேன். இந்த வக்கீலில் போகும்போது நேர்கொண்ட பார்வையில் அதில் ஒரு எல்லல் இருந்துச்சு. நீ வந்து மேட்ரு பண்ணுவ, நீ வந்து சரக்கு அடிப்ப, நீ செக்ஸ் ஜோக் சொல்லுவ, கேட்டால் பத்தினி மாதிரி சொல்லுவேன். அந்த இடத்துல ஒரு எல்லல் இருக்குது. அப்போ அந்த எல்லலை நான் அந்த டைலாக்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது தனியாக வந்து டேரக்டர் வந்து ஒரு தடவை நினச்சி காட்டவே இல்லை. ஏன்னா எதிர நிற்கிறது ஸ்டார். ஸோ அவர் வந்து யாருக்குமே சொல்ல, நீ வந்து இவ்வளோ தான் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம வந்து போனோம்னா தான் சொல்ல, இந்த ஒன் மோர் நான் எதுக்குமே புரியாமல் முடிப்பேன்னு சொன்னல, அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இதான் டைலாக். அப்போ அந்த டைலாக்லேயே இருக்குது. அப்போ வந்து மேகாலயாலேருந்து வரும், மேகாலயாவா அப்படி சொல்லு அப்படிங்கிற அந்த சென்ஸ் அங்கேயே நிற்குது. அப்போ நம்ம வந்து சாருடைய ஸ்கிரிப்ட்லேயே உங்களுக்கு அந்த பாயிண்ட்கள் வந்தது. அப்போ நம்ம வந்து எதிர இருக்கிறவன் யார், அவன் வந்து ஒரு குழப்பலி சுமத்தப்பட்டு அவன் வந்து தூக்கு தண்டையாக காத்துட்டு இருக்கிறான். நீ என்ன செய்ய அவனை தூக்கில் போட போற. அப்போ அந்த எமோஷன் எப்படி இருக்குது, நீ வந்து கொண்டாடுற குருயலான ஆளுடைய வாடா செத்தடா இன்னைக்கு அப்படிங்கிறதும் கிடையாது. இல்லை சார் உன்னை எப்படி தூக்கில் போடுறேன்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு, சாயந்தரம் சாப்பிட முடியுமான்னு தெரியல, அந்த இடம் கிடையாது. ஏன் டியூட்டிப்பா, நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அவ்வளோ. நீ ஒரு குற்றவாளி, நான் வந்து எல்லை அதுதான். ஆமாம். அப்போ வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. அப்போ வந்து அவருக்கான எமோஷன்ஸ் வேறு, எனக்கான எமோஷன்ஸ் வேறு. ஈவன் தோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ், நான் வந்து அதை ஹெல்ப் பண்ண முடியாது. உடனே தூக்கில் போட்டு தான் டைம் ஆச்சு, டபக் முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ இது எல்லாமே அவருடைய இடத்துல மீட்டரை வந்து கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணி வைக்கிறது. அப்போ நம்ம வந்து அதில் பெருசாக வந்து இப்படி பாருங்க ஒரு நடிப்பு நான் அப்படின்னு சொல்லல. கையாட்டுப்பா அப்படின்னா கையாட்டிடும்டா, கையாட்ட போய் இப்படி ஆட்ட வாசார அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையாங்க. நீங்கள் கையாட்டும் போது தான் அந்த கம்பி இழுக்கப்படுது. அப்போ நீங்கள் கையாட்டுனா அவர் ஃப்ரேமில் வந்து அவர் பிளான் வச்சுருக்காரு. கை மட்டும் வருமா, கயிறு வருமா, ஃபுல் லென்த் வருமானு அவர் ஃபுல்லாக வச்சுருக்காரு. கையாட்டுனா கையாட்ட வேண்டியதான், அவ்வளோ. அதுவே போதுமானது. வெற்றி எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த படத்துக்கு? இல்லை வெற்றி சார் வந்து ரொம்ப அதுதான், நான் வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற ஒரு நபர். ஸோ வெற்றி வந்து எனக்கான ஒரு ஆக்டராக தான் இந்த படத்துக்கு வந்து கடவுளே அமைச்சு கொடுத்தாருன்னு பார்க்குறேன். பட் வெற்றி சாருக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸை நான் அப்ரோச் பண்ணேன். அதில் ஒரு சில ஹீரோக்களும் உண்டு. நிறைய பண்ணினே பார்ப்பேன். எந்த ஒரு பழக்கம் என்னென்னா சார், ஒரே டைமில் நிறைய பேர்ட்ட நான் அப்ரோச் பண்ணினே இருப்பேன். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சா ஓகே இவர் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இல்லைன்னு அவர்கிட்ட கிடையாது. ஒரே நேரத்தில் 10 பேர்ட்ட பிட்ட போட்டு வச்சிருப்பாரு. ஆமாம். அப்புறம் 10 பேர்ட்ட வந்து எப்படி பால் வருதுங்கிற பார்த்து எது கெமிஸ்ட்ரி ஒத்து வருதுன்னு பார்ப்பாரு. அதையும் பார்ப்பேன். அதை பண்ணுவேன் சார். இப்போ இதை நான் வெளிப்படையாக வெற்றிக்கிட்டே சொல்லிட்டு தான் போகிறேன் சார். நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்டலாம் அப்ரோச் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் அப்ரோச் பண்ணுறேன் சார். எனக்கு எது கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணால் அங்கே பண்ணுவேன் அப்படின்னு போயிடுறேன் நான் வெற்றி சார். யாருமே வராமல் வெற்றி சார்ட்ட இல்லை, வெற்றி சார் வராட்டி படம் பண்ண மாட்டேங்கிறது இல்லை. அவர் 10 பேர்ட்ட போட்டு வைக்கிறாரு. ஆமாம், அது எது சரியா பொறுத்து அது. இப்போ வெற்றி சார்கிட்ட போனப்போ எனக்கு அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ண விதம் பிடிச்சி டக்குன்னு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டேன். படிக்க இப்போ ஒரு ஹீரோ கிட்ட போன பேர் சொல்ல வேணாம், அவர் நெருங்கிட்டு போகிறேன். நான் அந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறேன், படத்தை ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். ஸ்கிரிப்ட் கூட படிச்சிடுங்க சார், இதை படிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ நாள் சார் தேவைன்ற சார், ஒரு 2-3 days அப்படின்றாரு. எனக்கு 2-3 daysன்றதே ஏற்றுக்க முடியாது. ஒரு ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு ஒரு முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் ஒரு 2 மணி நேரத்து 3 மணி நேரத்தில் படிச்சிடலாம் வித் பிரேக். 1 மாதம் எடுத்துக்கிறவங்களாம் இருக்காங்க. நல்ல காலம் நீங்கள் அவங்க சந்திக்கல. ஏன் நல்ல நேரம் நான் சந்திக்கல, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. சரின்ட்டு நான் ஒரு ஹீரோட்ட கொடுக்குறேன். அவர் ஹீரோ கூட கிடையாது, அவர் ஒரு எமர்ஜிங் ஆக்டர். ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு ஹீரோவாக ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவரை நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட ஒரு ஆக்டர்கிட்ட தான் போகிறேன். கொடுக்குறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 15 நாள் எடுத்துக்கிறார். அதை படிக்கிறதுக்கே 15 நாள் எடுத்துக்கிறார். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், 15 நாள் நீ ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கே எடுத்துக்கிட்டா நீ அவ்வளோ பிஸியாக இருக்கிற நபர் எனக்கு தேவை. என்னென்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு அவங்கவுங்களுடைய ஒர்க்கில் யாரும் யாருடைய நேரத்தையும் வீணடிக்கிறது யாருக்கும் நேரம் கிடையாது சார். இதுதான் சார். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, நமக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம். என்னுடைய நேரம் தான் பொண்ணானது, அவர் பரவாயில்ல நான் சொல்கிற டைமுக்கு வருவாருன்னு நினைக்கிற ஒரு புத்தி இருக்கு இல்லைங்களா, அதுவே. ஸோ இப்படி ஒவ்வொருத்தையும் போகிறது ஒரு விலகி போகிறது ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் வெற்றி சார் வந்து ஸ்கிரிப்ட் போய் கதை நரேஷன் முடிச்சோன்னா பவுன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். அடுத்த நாள் சொல்லிடுறாரு, சார் ஸ்கிரிப்ட் படித்தேன் சூப்பராக இருக்குது பண்ணிடலாம் சார்ன்றாரு. சார் இதில் 2 விஷயம் இருக்குது, 2 கெட்ட போகிறது, தாடியோடு ஒன்று இருக்குது, ஷேவ் பண்ணிட்டு இருக்குது, அதை எப்படி பண்ணலாம், உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டுன்னு கேட்குறேன். அந்த கமிட்மெண்ட்லாம் பேப்பரில் எழுதுறேன், அது கொஞ்சம் கேப் கிடைக்குது, எப்போ உங்களால் அப்போ எல்லாமே ஒத்து வந்து அவர் உள்ளே வந்துடுறாரு. ப்ளஸ் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் அவர்கிட்ட இருக்குது.
அப்போ எனக்கு கரெக்டாக அவர் வந்துருவார், உள்ளே வந்துருவாருன்னு தோணுச்சு. அப்படி தான் வெற்றி சார் உள்ளே வந்தாருங்க சார். அதே இப்போ ஹீரோயின் விஷயம் கேட்டால் கூட அப்படி தான் சொல்லுவோம். முதல்ல பிரிகிடாக்கு முன்னாடி ஒரு அப்கமிங் ஹீரோயின் கிட்ட போகிறேன். அவங்களும் வந்து ஒரு 15 நாள் எடுத்துக்கிறாங்க. 15 நாள் ஆன பிறகு மெசேஜ் உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்காரு. இல்ல ஸ்பெசிஃபிக்கா தமிழ் படிக்கிற ஹீரோயின் தேவைன்றது நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். விவேக் சார் சொல்லல, இவ்வளவு நல்லா தமிழ் பேசுற, நீ பாம்பேக்கு போ அப்படின்னு. அந்த ஹீரோயின் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மெசேஜ் போடுறான். அதுக்கே ஒரு 3 நாள் கழிச்சு தான் மெசேஜ் போடுறாங்க. சாரி சார், நான் ஒரு 15 நாளா எந்த மெசேஜும் நான் பார்க்கல. ஐயோ 5 நாளா மெசேஜ் பார்க்காத ஒரு ஹீரோயின் நமக்கு வேணவே வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப அவசரத்துல ஏதோ ஒரு அவசரத்துல ஒரு மெசேஜ் போட்டு வேணான்ட்டு, மேடம் நீங்க எனக்கு ஹீரோயினா அது சொல்லக்கூட இல்லை அவங்கள்ட்ட. அதுக்கு அடுத்தது அவங்க எங்கே இருக்காங்கன்னா, நான் ஹீரோயினை செலக்ட் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணுறாங்க. சார் என்னாச்சு சார், அது அந்த படம் வந்து நான் தான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேனே, அது என்ன சார்? மேடம் இன்னும் 1 வீக்கில் இது ஷூட்டிங் போகிறேன், வேறு ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அவ்வளோதான் சார், என்னுடைய பொறுமையோட நிலவும் அவ்வளோ, ஐ மீன் அளவும் அவ்வளோதான். அப்புறம் யாரையும் நம்பி யாரும் அப்படி இல்லை இல்லைங்க சார். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரிகிடா வந்து அவங்க ரொம்ப நல்லா ஆப்டாக பொருந்துறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கெட்டப் அந்த ஆக்சுவலாக சின்ன பொண்ணு ரொம்ப மாடர்ன் லேடி. அதில் வந்து அந்த கிராமத்து பொண்ணா, அந்த 70ல் இருக்கிற பொண்ணா, அவங்க லிசி மேடம் அவங்க தாயார் நடிக்கிறவங்க, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம்மையான ஆக்டர்ஸ் எனக்கு கிடைச்சா சார். அவ்வளோதானே சார், நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்படி தானே யோசிப்போம். எல்லாம் நன்மைக்கு அப்படி தானே யோசிப்போம். அது மாதிரி எனக்கு அமைச்ச எல்லா ஆக்ட்ரஸுமே ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கவிதா பாரதி நான் உங்களே ஒரு கேரக்டர் கேட்டேனே, அதில் வந்து சரவணன் சார் வந்து பண்ணப்ப கூட நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் இப்படி போய் முடியணும் போல இருக்கு, அப்படி தான் பார்க்குறேன். அதன் பிறகு நான் முத ஃபாதர் கேரக்டராக உங்களை யோசித்தோம்னாங்க என்ன வைங்களா. அதில் கூட ஒரு விஷயம் இருக்குது. இந்த இளவரசு சார் வந்து கேட்டது, இளவரசு சாரை வந்து நான் கேட்டேன் ஃபாதர் கேரக்டருக்கு. கேட்டப்ப நாங்கள் கேரக்டர் சொல்லுங்கள் எனக்கு என்னாரு. கேரக்டர் சொன்னேன். டைலாக் எப்படி வரும்னு கேட்டால், அது ஒரு சார் உங்கள் அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவர் படத்தில் காமிக்கவே மாட்டோம் யாரை, இளவரசு சாரோட அப்பாவை. ஆனால் அந்த சுதந்திர போராட்ட தியாகின்றது வந்து நீங்கள் வந்து எங்கள் அப்பா என்னை விட பெரிய சோம்பேறின்னு சொல்கிற டைலாக் வரும் சார்ன்னு சொன்னேன் நான். எடுங்க, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வந்து நீங்கள் சோம்பேறின்னு சொல்லுவீங்கன்னு கேட்டார் இளவரசர் சார் என்கிட்ட. நான் சொன்னேன் சார் நான் சொல்லலை, அந்த கேரக்டர் சொல்லுது, என்னால் அதை சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன் சார், வேணாம் சார் பரவாயில்ல, என்ன சொல்கிற ஆக்டர் அது யாரும் கிடைக்கிறாங்க, நான் போயிடுறேன் சார், எந்த நோ ஹார்ட் ஃபீலிங்னு சொல்லிட்டேன். நான் டைலாக் மாற்ற மாட்டேன். நான் இளவரசர் சார்ட்ட அதை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கவிதா பாரதி சார் தான் பேசி எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின்னு போகிறேன், அதில் ஒரு கன்விக்ஷன் இருக்குது, ஒரு ஆக்டர் உள்ள அதில் வரமாட்டேன்னு சொன்னால் தப்பே கிடையாது. அது அவருடைய உரிமை இல்லையா சார். அதில் போய் நீங்கள் இல்லை சார் நான் சொன்னது தப்பு, நீங்கள் இப்படி அப்படின்னு நான் எப்படி சார் பேச முடியும்? பரவாயில்லைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வேறு யாராவது நான் தேடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கண்ணன் லோகான்னு சொல்லி ஒருத்தர் மலேசியன் ஆக்டர் சார், பூச்சாண்டு எல்லாம் பண்ணியிருக்காரு, செம்ம ஆக்டர், எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டாரு. ஸோ அது மாதிரி தான் சார் நம்ம வந்து பொதுவாக சார் உங்களுக்கு நான் சொல்ல இருந்ததே கிடையாது சார், யாரையும் நம்பி சினிமா இல்லை சார். எல்லா கலரும் சினிமா வந்து சாருடைய காஸ்டிங் அண்ட் க்ரூ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய பெர்ஃபெக்ஷனாக வந்து தர்புகா சிவாவுடைய மியூசிக்காக இருக்கும், கேமராமேனோடைய லைட்டிங்லேருந்து அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அதாவது பெரிய பிரேக்குக்கு அப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஒரு சீனியர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ரொம்ப பொய்ட்டிக்காக விழாவில் வந்து அவருடைய ஒர்க்கை ரொம்ப பாராட்டி பேசி எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். அதில் நான் கண்ணில் பார்க்குறேன்ல சார், டக்குன்னு எப்படி ரெடி ஆகிறாங்கன்னு ஒரு டீம் வந்து ஒரு சேஞ்ச் ஓவருக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இந்த கேமராமேன் டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட புருஷன் கொண்டாடி மாதிரி அந்த கண்ணாசைவில் ஒன்று ஒரு காஃபி ஊருந்தாரு அந்த மாதிரி அவரோட கணக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப மெட்டிகுலஸ். நம்ம சார் ஒரு சீனியருங்கிறதுக்கும் இவர் ஒரு வெல் பிளானர் அப்படிங்கிறதுக்கும் அந்த எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அது எல்லாமே மியூசிக் வந்து எல்லாமே வி சா தட். அது கவிதா பாரதி சார் சாரோட அசோசியேஷன் எல்லாரும் என்னன்னா எதெல்லாம் ஒத்து வருதோ அங்க சேர்ந்துக்கிறாரு. அதனால வேலை டக்குனு ஈஸியா முடிஞ்சிருது. நீங்க ஒரு பக்கம் எழுப்பீங்க, நான் ஒரு பக்கம் முதல்ல வண்டி ஓடாதுல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து தேர் எழுப்புமாப்பா, வாங்க எல்லாரும் அவங்களுக்கான சுதந்திரமும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர்செல்வம் சார் வந்து ஸ்கிரிப்ட் லெவல்ல இருந்து உட்கார்ந்துருந்தாரு சார் கம்ப்ளீட்டா. நானும் கவிதா பாரதி சார், ஷான் நம்ம பொம்மை நாயக்கி டைரக்டர், நாங்கெல்லாம் ஸ்கிரிப்ட்ல உட்காந்து அவரும் வந்து உட்கார்ந்தாரு. அப்ப நடுவில் அவர் என்ன ஃபீல் பண்றாரு, நம்ம ஃபிலிம் செட்ல போயிட்டு அந்த ஜெயிலோட காரிடார் இருக்குல்ல, ஓல்டு ஜெயிலோட காரிடார், அதை பார்த்துட்டு வந்த பிறகு பன்னீர்செல்வம் சார் சொல்றாரு, ஒன்றுங்க எனக்கு ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார், ஒரே ஒரு வாட்டி கரண்ட் இல்லாமல் காமிக்கணும் அந்த இதை, நான் ஒரு ஒரு லேண்டர்ன் லேம்ப் எடுத்துன்னு வர்ற இது மட்டும் இருக்கணும், அந்த காரிடர்லாம் லைட்டே இருக்கக்கூடாது. ஆனால் கதையில் அது இல்லை, கதையில் அது இல்லை. அவர் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன் சார், நான் கேமராமேனுக்காகலாம் ஸ்கிரிப்டை நான் மாற்றலாம் முடியாது சார், அதுக்காக நான் கரண்ட்டு போக வைக்க முடியுமா? போக வச்சா நல்லாயிருக்கும், நான் ஒரு மேஜிக் கொடுக்குறேனே அந்த அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் ஒரு சீனியர் கேமராமேன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு? ஆர்குமெண்ட் ஆகுது, 2 நாள் ஆர்குமெண்ட் ஆகுது. சார் நீங்க உங்களுக்கு இந்த காரிடாரை டார்க்கா காமிக்கணுன்றதுக்காக நான் சீன் எழுத முடியாது சார். இல்லைங்க, அவர் நடந்து வர்றது இருக்கு தானே, இருட்டில் நடந்து சார், இருட்டில் எப்படி சார் நடந்தார்? இல்லை யோசிங்க ஏதாவதுன்றாரு.
திடீர்னு ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வருது, கரண்ட் போகிற மாதிரி ஸ்கிரிப்டில் ஒரு விஷயம் வருது, கரண்ட் போது சாருடைய என்ட்ரி ஆகும். என்ன பியூட்டிஃபுல்லாக அது அமைஞ்சது. நம்ம ரொம்ப ஸ்டபனா சார் கரண்ட் இல்லைன்னு மொதல் வாட்டி அப்படி தான் சொன்னேன். பட் ஒரு இடத்துல இன்னொரு அந்த கிரியேட்டிவ் பிரெயின் எதுக்காக இவ்வளோ சொல்லிருக்காருன்னு நம்ம அந்த சுதந்திரத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே அது ஈஸியாக அமையும் சார். அப்போ எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க சார். கவிதா பாரதி நடிகரா முதல்ல வந்தாரா வசனகர்த்தா வந்தா? இல்லை முதல்ல இந்த கொண்டரப்பாவத்தில் நடிச்சிருந்தார், அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அப்போவே எனக்கு வந்து கவிதா பாரதி சார் ரொம்ப நாளாக அவருடைய எழுத்தை ஃபாலோ பண்ணிருக்கேன். இதில் இருக்க இந்த முற்போக்கான இந்த விஷயங்கள் வந்து அவர் எழுதுனா நல்லா இருக்கும், பாலிஷ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எழுதின பிறகு அவர் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் எழுதிட்டேன் ஏற்கனவே, பட் நீங்கள் ஒரு வாட்டி இதை ரிவைஸ் பண்ணி இது பண்ணலான்ட்டு நானும் கவிதா பாரதி சார் மட்டும் உட்காந்து எழுதணும். எழுதி முடித்த பிறகு திரும்ப ஷானையும் பன்னீர்செல்வம் சாரையும் உள்ள கூப்பிட்டோம். அப்புறம் சரவணன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஸோ எல்லாரும் உட்காந்து ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ் என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரௌன் ஸ்கிரிப்ட் அங்கே தான் சார் வரேன். நான் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். 6ஆவதா ஒருத்தவங்க ஒரு சஜஷன் சொல்கிறப்ப என்னுடைய ரைட்டிங் டீமுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார் நான். ஏன்னா நான் எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசி எழுதின ஸ்கிரிப்ட், அதன் பிறகு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வேணாம், அது கன்ஃபியூஷனில் ஏற்படும். அதில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் கேட்டு நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப கிளியர் தானே. நீங்கள் வந்து ரிசர்ச் வந்து ஒரு செக்மெண்ட், அதை ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ப்ரொடக்ஷன் வேறு செக்மெண்ட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேறு செக்மெண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுன்ற. ரிசர்ச் முடிச்சாச்சு பாஸ், இனிமேல் ரிசர்ச் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு ரிசர்ச் முடிச்சு வச்சு பாஸ் வாங்க. திருப்பி பின்னாடி போக முடியாது, முன்னாடி தான். நல்லது தானே. ஏன் இதில் நடிக்கல நீங்கள்? சார் நடிக்கிற ஆசை இருக்கு, பட் இந்த படத்துல நான் நடிக்கல. நாங்களாம் எங்க போறது? கன்னடத்துலலாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அதுவும் 2-3 நாளா இருந்தா தான் போவோம் சார். ரொம்ப கண்டினியூஸான பெரிய கேரக்டர்ஸ்லாம் கேட்டால் பண்ண மாட்டேன். எனக்கு அதுக்கான ஆனால் நடிகராகணும்னு ஆசையில் வந்தால் கூட இன்னைக்கு எனக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நிறைய ஒரே டைமில் 10 விஷயங்கள் யோசிக்கிற ஆள். அதனால் எனக்கு என்னால் நடிக்க முடியுமான்னு தெரியல. அதனால் ஏன் இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு என்ற பெயர்? ஓகே சார். சார் ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்ற ஒரு அந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி லட்சுமி லாஜ் ரூம் நம்பர் 10ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் நான். அங்கேருந்து பார்க்குறப்ப இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்ற ஒரு டைட்டில் எனக்கு பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்த உடனே சேஃபாக நான் போயிட்டு காப்புரிமை சட்டத்தின் கீழே அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்தியாவில் விஷுவல் மீடியாவில் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எழுதுன்னு இருக்கிறப்ப எனக்கு மைண்டில் தோணுது, இதுக்கே அந்த டைட்டில் வைக்கலாமே, நல்லா இருக்கு அப்படின்னு வர்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்வைட்டிங்கான டைட்டில் தேவைப்பட்டுச்சு. லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னா ஒரு இன்வைட்டிங்கான டைட்டில். ஆமாம், நம்ம அவருடைய எல்லா டைட்டிலுமே அந்த மாதிரி தானே. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து நீங்க கன்னடத்துலயும் சரி எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு அதை டைட்டில் நம்ம தம்ப்நெயில் சொல்றோம்ல சோசியல் மீடியா, கரெக்ட், அந்த மாதிரி தான் வைக்கிறாரு. உள்ள அந்த தலைப்பை கேட்டாலே அவன் உள்ள வரணுங்கிறது அவரோட ஐடியா. கன்னடத்துலேயே டைட்டில் வேற மாதிரி இருக்கும் சார். மொழி தெரியாமலே என்னென்ன டைட்டில் வச்சிருக்கேன்னா, 1 ரூபாயில எட பிரீத்தின்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சேன். 1 ரூபாயில 2 காதல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன். 9 திக்கு 9வது திசைன்னு டைட்டில் வச்சிருக்கேன். நான் குரங்கு பொம்மை நான் தான் ரீமேக் பண்ணேன் கன்னடத்துல. அதுல 9 திக்குன்னு டைட்டில் வச்சேன். கொஞ்சம் டைட்டில் வந்து இன்வைட்டிங்கா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால இந்த டைட்டில் பிளஸ் எங்களுடைய கதைக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். பட் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்றது இங்கே வந்து மக்கள் மனதில் ஊறி போன ஒரு வழக்கு. ஆமாம் ஆமாம் சார். அந்த கதையா இது அப்படின்னு உள்ளே வரவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வராது? அது டிசப்பாயின்மெண்ட் ரொம்பவும் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம நினச்சி வந்தது ஒன்று, அதை தாண்டி இன்னொரு புது விஷயம் இருக்குது அப்படின்றது தான் சார் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையை தான் யோசிக்கணும். அதாவது அப்படியே மாற்றி யோசிச்சா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வரவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதாவது இட் வில் நாட் பி தேர் பட் ஏ சர்ப்ரைஸ் வில் பி தேர். கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் சார். அது இல்லாட்டாலும் சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இன்னைக்கு வந்து 2 விதமாக இப்போ நானும் இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறவங்கள கேட்குறப்ப உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா முழுமையாக அவங்களுக்கும் தெரியும். அதுவே உங்களுக்கு ஒரு அதுவும் கொஞ்சம் சௌகரியம் தான். தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், தெரியாம ஈயம் பூசல மாதிரி இருக்கணும், பூசா இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப கிளியராக ஏமாத்தலன்றதை நான் கிளியராக இருக்கேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிஆர்ஓ முத பண்ணுறப்ப அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்லலை நான். அவங்க என்ன நினைக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னுடைய அனுமதி இல்லாமலே அதை எழுதி இது மாதிரி இப்போ சினிமா தமிழ் சினிமா புரட்டி போட்டிய விஷயம் அப்படின்னு எழுதி அமைச்ச பிறகு நான் சொன்னேன், ரேகா அது இல்லை, இது ஏற்கனவே நம்ம இனிமே தான் புரட்டி போடணும், புரட்டி போட்டது இல்லை, அது அந்த விஷயம் இல்லை, இனிமேட்டு அதை நம்ம ஏமாற்ற வேணாம், அதை சொல்ல வேணாம் யாருக்கும், நம்ம தப்பாயிடும் அது. அந்த இதுக்கு இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பண்ணது. பட் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்றதை கிளியர் பண்ணிட்டுங்கிறேன் சொன்ன பிறகு நான் கிளியர் பண்ணிட்டேன் சார். ஒரு இன்வைட்டிங்கான டைட்டில், அவ்வளோ சார், அப்பீலிங்கான டைட்டில் சார். இப்போ முழுமையாக படத்தை பார்த்துட்டீங்க. எஸ் சார். எப்படி இருக்குது இந்த திரைப்படம் சார்? இந்த திரைப்படம் வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு திரைப்படம் சார். என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போய் சொல்ல மாட்டேன், ஒரு எங்கேஜிங்காக இருக்கும்.
அந்த எங்கேஜிங் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எதை நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறீங்க, எதை நீங்கள் எங்கேஜிங்காக பார்க்குறீங்கன்ட்டு. அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற விஷயங்களும் இதில் இருக்குது. காதல் இருக்குது, டுயட் இருக்குது, அம்மா பையன் பாசம் இருக்குது, காமெடி இருக்குது, லொல்லு சபா மாறன், இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்த பேசுகிறோம். தூக்கு தண்டனைன்றது வந்து அது வந்து தண்டனையா இல்லை கொலையா அப்படின்றத பற்றி ஒரு பக்கம் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் இல்லை அது சரிதான்னு பேசுகிறோம், இல்லை தப்புன்றதை பற்றி பேசுகிறோம். ஸோ ஓவராலாக படத்தை இப்போ எனக்கு பார்க்குறப்ப ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற ஒரு எங்கேஜிங்காக சொல்கிற ஒரு பேக்கேஜாக தான் சார் என்னால் லட்சுமிகாந்தன் கூட பார்க்க போகுது. கொண்டால் பாவத்தை விட அதிகமாக எனக்கு நல்ல பேரையும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாகவும் ஆகும். எனக்கு வந்து ஓடிடிக்கும் சினிமா தியேட்டருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு இல்லை சார். என்னை பொறுத்தவரைக்கும் அது இல்லை. அது வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. சிறை, விடுதலை, மெய்யழகன், இது மாதிரியான படம் ஓடிடி அப்படிலாம் கிடையாது. ஓடிடின்றது இன்றைக்கி வந்து ஒரு டூலு. அதனால் என்னால் வந்து ஒரு மக்களை வந்து எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக லட்சுமிகாந்தன் குழவளுக்கு இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் சார். உங்களுக்கு? நான் இன்னும் படத்தை முழுசாக பார்க்கல. ஆமாம், நான் வந்து எப்பயுமே அந்த ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு வந்து. நான் வந்து இந்த மானிட்டர் பார்க்குறது இல்லாமல் படத்தை படமாக தான் பார்க்கணும். ஃபைனல் படம் ஏன்னா வந்து டைரக்டராக அவங்களுக்கு வந்து நான் டப்பிங் போது நான் பார்த்தேன். ஆனால் அதில் வந்து பிஜி கிடையாது, ஆர்ஆர் கிடையாது, நிறைய ஒர்க்கு நான் முடியல, டிஐ பண்ணல, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அதுலேயே என்னால் பார்க்க முடிஞ்சு. நான் வந்து அதுலேயுமே அங்கேயே நிறுத்திடுவேன். எனக்கு கொஞ்சம் அடுத்த ஃப்ரேம் காட்டுங்க அப்படின்னு. நம்ம அது எங்கே கட்டாகி போகுது அந்த எனக்கு வந்து நான் வந்து அதை அமைதியாக படமாக பார்க்குற எனக்கு பொறுமை இருக்குது. ஆனால் ஆஸ் ஐ டோல் யூ, பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க வந்து இந்த படத்தை நான் இல்லாத போது வேற ஒரு ப்ரொடக்ஷன்லையும் இவங்களையும் போட்டு காட்டுற டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாம் போட்டு காட்டும் போது அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து தே கால்டு மீ அண்ட் டோல்ட் அது வந்து படம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து என்ன நான் சொன்னேன், எனக்கு கதையாக ஒன்று இது வந்து டெப்யூ டைரக்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒருத்தர் கதை சொல்லுவார், சார் தருதலையாக சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் தபால் தலையாக மாறுறான் சார் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் படம் எப்படி வரும். அப்போ நீங்கள் வந்து அது டெப்யூ டைரக்டருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டருக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ வந்து இவருடைய 20 படங்கள் வந்து பேசுது. அப்போ அது வந்து அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் எடுப்பாங்களா, ரிலீஸ் ஆகுமா, அந்த கேள்வி கேட்கணும். சார் எடுத்து பெட்டியில் வந்து 80 படம் இருக்குது, 81 படம் ரெடி அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அது வந்து கடைசி வரைக்கும் லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் கொண்டு வரணும். அவ்வளோதான் எனக்கு வந்து அதில் வந்து கொடுக்கும். கதை வந்து எனக்கு முதலே கன்வின்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு தீம் இருக்குது, ஒரு மெசேஜ் இருக்குது. நேர்கொண்ட பார்வை மாதிரி, ரணசிங்க மாதிரி, இது வந்து ஒரு பேசுகிற ஒரு படம். அது ஒன்று கூட இப்போ நான் ரீசெண்டாக நினச்ச அங்கீகாரம் படம் மாதிரி அதில் வந்து ஒரு மெசேஜ் ஒரு கிளியராக இருக்குது. அப்போ வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை இன்வால்வ் பண்ணுறதுல எந்த குறையும் கிடையாது. ரொம்ப என்கேஜிங்காக தான் இருக்கும். ஸோ படமாக நான் வந்து பார்க்கல, பட் என்னால் படமாக நீங்கள் கேரண்டியாக பாருங்கன்னு என்னால் வந்து இன்வைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்டான படம். இது வரைக்கும் 11 திரைப்படங்கள் நடிச்சேன்னு சொன்னீங்க. எப்படி இருந்த இந்த திரை அனுபவம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். நான் வந்து இன்னும் திரையுலகத்தை கற்றுக்கிறேன். நான் வந்து ஐ எம் லேர்னிங் எவ்ரிடே. நான் சார்ட்டு நிறையா கற்றுக்கிட்டேன், உங்கள்கிட்ட நான் தனியாக சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துல நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் இருக்குது. நாம வந்து ஒரு 4 கேமரா வச்சுக்கிட்டு 2 ஸ்டூடியோ வச்சுக்கிட்டு 2 இடத்துல வச்சு நம்ம பண்ணுறோம். நாம பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து திரையுலக ஜாம்பானுங்க. நான் அது இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது சொல்கிறேன். அப்போ வந்து இது பின்னாடி எத்தனை 1000 பேரை உழைப்பு வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்க்குறேன் ஒரு சின்ன வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஷர்ட் போட்டிருக்கீங்க, பிரேக்கில் வந்து ஒரு டீ குடிக்கும் போது ஷர்ட்டில் வந்து டீ விழுந்துருச்சு. இப்போ அடுத்த கண்டினியூட்டி ஷாட் இருக்குது. இப்போ என்ன செய்யுது அப்படின்னா மேட்ரு ஆஃப் செகண்ட் அதே ஷர்ட்டை திரும்ப வருது சார். அது பண்ணுறாங்க. எனக்கு கண் கூட பார்த்தேன். அங்கே ஒரு டெய்லர் உட்காந்துருக்கிறார், அங்கே ஒரு காஸ்டியூம் இருக்காரு, சடசடம் போகிறாங்க, டப்புன்னு வந்து அதில் தண்ணியை ஊற்றுறாங்க, அயன் பண்ணுறாங்க, குடிச்சு கூட கொடுத்துறாங்க. டீயை குடிச்சு முடிக்கக்குள்ள புது சட்டை கொடுத்துறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து வீட்டில் டீ குடிச்சுன்னா எவ்வளோ பெரிய சண்டை நடக்கும். இப்படித்தான் நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே சண்டே உள்ள படம் காஸ்டியூம்னா டிசைனாங்க, ஃபோட்டோ பிளே கேமரா லைட்டாக சீ போடு 2 செகண்டில் மொத்தமே நடக்குது சார். நீங்கள் ஃபேனை கீழே இருக்குது, லைட்டை மேலே தூக்கி ட்ராலியை போட்டு இதை போடுன்னு அவ்வளோ மெட்டிகுலஸான ஒரு பெரிய டீம் ஒர்க். அதை நான் வந்து பார்த்து வியக்கிறேன். இப்போ ஜேர்னலிசம்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்காக மாதிரி இருக்குது. இப்போ நாம் பண்ணும்போது நான் தனியாக பேசுகிறேன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பின்னாடி பெரிய டீம் இருக்குது. டீம்னா லார்ஜர் டீம், பெரிய லார்ஜர் ஸ்கேல். அண்ட் அத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக வியக்கிறேன். முன்னாடி எனக்கு வந்து எல்லாரையும் போல இது வந்து ஒரு கற்பனை உலகம். இது வந்து ஒரு பெரிய மேஜிக் வேர்ல்டு நினைக்கிறேன். அது மேஜிக் வேர்ல்டு தான், வித்தவுட் என் டவுட். அதற்கு பின்னாடி 1000 பேருடைய வேர்வை இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு என்ன சொல்ல போகுது ரசிகர்களுக்கு? ரசிகர்களுக்கு வந்து நல்ல படங்கள் எப்படி சூஸ் பண்ணி பார்க்கணுன்றது சொல்ல போகுது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்த போகுது சார். அவங்க மனசுக்குள்ளேயே பெரிய இம்பேக்டை. இன்றைக்கும் கொண்டால் போவோம் படம் பார்த்துட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, சார் தூக்கம் வரல சார் 2 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு. அது மாதிரி வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருடைய பார்வையை மாற்ற போகுது. இதுதான் பண்ணுன்ட்டு நான் இப்போ பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு முக்கியமான சினிமாவாக இருக்குன்றதை நம்புகிறேன் சார். நான் ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சார். உங்களை மாதிரி உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுன்னு இருக்கேன் நான்.
அதெல்லாம் வந்து தான் என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் ஐ மீன் நான் ஒரு ப்ரொடக்ஷன்லேயே ஆகட்டும் ஒரு க்ரியேட்டிவில் இது பண்ணுறேன் உங்களுடைய பேட்டியில் நான் இடம் பெற்றது எனக்கு ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே.